இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேனர் வந்து டைனமிக்காக பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது பார்த்தீங்கன்னா டைனமிக் டேட்டா. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏபிஐ கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா காஸ்மிக் ஜெர்னி, டெசர்ட் ஷேடோ அண்ட் பீஸ்ட். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டைனமிக். ஸோ ட்ரெண்டிங் நவ் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இப்போதைக்கு நான் இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஸ்லைடர்ஸ் இருக்குது. நான் இப்போ இந்த டெசர்ட் ஷேடோ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஃபால்ஸ் பண்ணுறேன். பேக்கெண்டில் போகிறேன். 1 நிமிஷம், 1 மினிட். ஓகே, இங்கே இருக்கா. இப்போ நான் ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபால்ஸ்ன்னு தந்துடுறேன். ஸோ சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு அகைன் நான் இப்போ போகிறேன். இங்கே 3 காட்டுது. ஸோ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ரீஃப்ரெஷ் பண்ண உடனே நம்மளுக்கு என்ன ஆகுது பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் அகைன் தரேன். இப்போ 2 தான் நம்மளுக்கு ட்ரெண்டிங் லெவலில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம என்ன பண்ணுங்கன்னா பேனர் ஸ்லைடரோட டைனமிக்காக நம்ம டேட்டா வந்து பைண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஆஸ் அ பிகினராக யாராச்சும் ரியாக்ட் கற்றுக்கணுன்னா, ஸோ ஏபி இன்டெகிரேஷன் அந்த மாதிரி லாஜிக்ஸ் ஏதாச்சும் அவங்களுக்கு கற்றுக்கணும், ஸோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஏபிஐ ஃபெச் பண்ணி டேட்டாவை வந்து கன்சோல் பண்ணி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இந்த பேரண்ட்லேருந்து சில்ட்ரனுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா டேட்டாவை பாஸ் பண்ணி இதை வந்து டைனமிக்காக நம்ம வந்து ஷோ பண்ண போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லுவேன். லாஸ்ட்டில் வந்து நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் சொல்லுவேன், எப்படி டேட்டாவை வந்து பாஸ் பண்ணுறது அதெல்லாம். நீங்கள் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும், இல்லாட்டி கண்டிப்பாக புரியாது. நீங்கள் லாஸ்ட் வீடியோ ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கலன்னா நீங்கள் பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இல்லாட்டி நான் ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் 1 by 1 பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் புரியும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஏபி டேட்டா ஃபெச் பண்ணி நான் வச்சுட்டேன். இப்போ நான் இந்த டேட்டாவை நான் கன்சோல் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்சோல் பண்ணோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா 8 மூவிஸ் டேட்டா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபெச் ஆகிடுச்சு ஏபி டேட்டா. ஆல்ரெடி என்னோட பேக்கெண்ட் சர்வர் வந்து ரன் ஆகிட்டுக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பேக்கெண்ட் சர்வர் ரன் ஆகிட்டுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது எல்லாமே ஸ்டாட்டிக்காக இருக்குது. நம்மக்கிட்ட இப்போது டேட்டா வந்து டைனமிக் டேட்டா இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போது இங்கே மூவிஸ் டேட்டா இருக்கா, இந்த மூவிஸ் டேட்டாவை ஒரு வேல்யூவில் நம்ம கான்டெக்ஸ்ட் ப்ரொவைடர் மூலமாக நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ இதை வந்து கான்டெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா நம்ம ஈஸியாக வந்து சில்ட்ரன் கூட அந்த டேட்டா வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ப்ராப்ஸ் ட்ரில்லிங் இல்லாமல் நம்ம ஈஸியாக வந்து இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நான் ஸோ என்ன பண்ணுறேன்னா சர்ச் கார்டுக்குள்ளே போயிடுறேன். சர்ச் கார்டில் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் இதை கமெண்ட் பண்ணி வச்சோம்னா அன்கமெண்ட் பண்ணிடுறேன். இங்கே பார்த்து நான் அன்கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா மூவிஸ் டேட்டாவை இங்கே வந்து நம்ம கால் பண்ணலாம் கான்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நான் பாஸ் பண்ணிட்டேன் மூவிஸ் டேட்டாவை. நம்ம அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மூவி பேனர் ஸ்லைடர் இருக்குல்ல, இந்த ஸ்லைடருக்கு வந்துடுங்க. இந்த ஸ்லைடருக்கு வந்து இங்கே தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா கான்டெக்ஸ்ட்டை கால் பண்ணுறோம். இந்த இடத்துல நம்ம லாஜிக்ஸ் என்ன எழுத போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே நம்மளுடைய ஏபி டேட்டாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் நவ் மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்லைடரில் காட்ட போகிறோம். இங்கே பார்த்தீங்களா ட்ரெண்டிங் இருக்கா, இது ட்ரூன்னு இருக்கா, மற்றபடி மற்ற இதில் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபால்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இதை மட்டும் தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்மளுடைய பேனர் ஸ்லைடரில் காட்ட போகிறோம். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னா காட்ட மாட்டோம். ஸோ நம்ம இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா நான் பேனர் ஸ்லைடரில் வெறும் ட்ரெண்டிங்கை மட்டும் தான் காட்ட போகிறேன். மீதி ரிமைனிங் எதையும் நான் காட்ட போகிறதில்ல. இந்த மாதிரி தான் நம்ம லாஜிக் வந்து எழுத போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பேனர் ஸ்லைடருக்கு வந்துடலாம். இங்கே பேனர் ஸ்லைடரில் நீங்கள் டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மூவி கான்டெக்ஸ்ட் இருக்கா, இந்த கான்டெக்ஸ்ட்டை மூவி கான்டெக்ஸ்ட்டை நீங்கள் என்ன பண்ணலான்னா பேனர் ஸ்லைடரில் கால் பண்ணலாம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்தது என்ன பண்ணலாம் கான்டெக்ஸ்ட்னு எழுதிங்க. கான்டெக்ஸ்ட் ஈக்குவல் டு யூஸ் கான்டெக்ஸ்ட். நம்ம ஒரு கான்டெக்ஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணோன்னு நீங்கள் யூஸ் கான்டெக்ஸ்ட் தரணும். அப்புறமா இம்போர்ட் பண்ணிடுங்க. அடுத்து ஜஸ்ட் தந்துட்டு இம்போர்ட் பண்ணிடுங்க. நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நாம் இது என்ன பண்ணலாம்னா டீஸ்ட்ரக்சர் பண்ணலாம். கான்ஸ்ட் மூவிஸ் டேட்டா ஈக்குவல் டு கான்டெக்ஸ்ட். இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கான்டெக்ஸ்ட்டில் இருக்கிற இதை வந்து நம்ம டைரெக்டாக என்ன பண்ணுறோம்னா டீஸ்ட்ரக்சர் பண்ணுறோம். ஸோ இங்கே எதை எரர் அடிக்குது. ஸோ Ctrl+Z நம்ம கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்களா இந்த மூவிஸ் டேட்டாவை நான் அமைச்சிருக்கேன். மூவி டேட்டாவை நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா பேனர் ஸ்லைடரில் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மூவிஸ் டேட்டாவை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா டீஸ்ட்ரக்சர் பண்ணுறோம். நம்ம ஈஸியாக வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கலாம். இதை எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து லாஜிக் எழுத போகிறோம். எப்படின்னா நான் சொல்கிற பாருங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து மூவிஸ் டேட்டா நம்மளுக்கு மூவிஸ் டேட்டாக்குள்ளே வந்துச்சு. இப்போ நம்ம ட்ரெண்டிங் மட்டும் இருக்கிறது மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா பேனர் ஸ்லைடில் நம்ம ஷோ பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டாட் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா டாட்
மூவிஸ் டேட்டா ஃபில்டரில் நம்ம என்ன பண்ணுறோம்னா இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம்னா கரண்ட் எலிமெண்ட் வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த எலிமெண்ட்டை நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கண்டிஷன் தரேன், கரண்ட் எலிமெண்ட் டாட் ட்ரெண்டிங். ஸோ நம்ம இதை காப்பி பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா ட்ரெண்டிங்னு இருக்கா, இதை என்ன பண்ணலாம்னா நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த ட்ரெண்டிங் டபுள் ஈக்குவல் டு ட்ரூவாக இருக்கான்னு செக் பண்ணுறேன். ஸோ ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஆஃப்டர் நம்ம செயின் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இது இன்டர்வியூஸில் கண்டிப்பாக கேட்பாங்க, இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம்னா மூவி வச்சுக்கலாம், கம்மா இண்டெக்ஸ். இப்போ நம்ம இது என்ன பண்ணலாம்னா ரிட்டர்ன் பண்ணலாம். ரிட்டர்ன் எதை பண்ணலாம்னா இந்த பேனர் காம்போனண்ட்டை நீங்கள் அப்படியே கட் பண்ணிங்க. கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம்னா பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இது பேஸ்ட் பண்ணிவிட்டு இது க்ளோஸ் பண்ணிங்க. இப்போ இந்த மூவிஸை இங்கே ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா மூவி பேனர் மூவிஸ்னு வச்சுங்க. பேனர் இமேஜஸ் ஆர் பேனர் டேட்டா ஈக்குவல் டு மூவி. அவ்வளோதான். இப்போ இங்கே கீ என்ன பண்ணுறீங்கன்னா இண்டெக்ஸ் வந்து தந்துங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இதுதான். ஓகே, இப்போ தந்துட்டோமா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த இடத்துல ட்ரெண்டிங்னு இருக்கிற இதை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி செயின் மெத்தடை யூஸ் பண்ணி மேப் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ப்ராப்ஸை வந்து இந்த பேனர் ஸ்லைடர் இமேஜ்க்கு நம்ம அமைச்சிருக்கோம். இங்கே பார்த்தீங்களா நான் பேனர் ஸ்லைடர் இமேஜ் போயிடுறேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு மூவின்னு சொல்லி நான் டீஸ்ட்ரக்சர் பண்ணுறேன். இந்த பேனர் டேட்டாவை நான் என்ன பண்ணுறேன்னா டீஸ்ட்ரக்சர் பண்ணுறேன். இப்போ இந்த பேனர் டேட்டாவை நான் கன்சோல் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ கன்சோல் டாட் லாக் பேனர் டேட்டா ஒரு ஓகே. நான் இப்போ இது என்ன பண்ணுறேன்னா சேவால் தந்துக்கிறேன். சேவால் தந்துட்டு இப்போ நம்மளுடைய இதுக்கு போய் செக் பண்ணலாம் கன்சோலில். ஒன்ஸ் நான் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் பேனர் டேட்டான்னு நம்மளுக்கு இப்போது இதோட இது பார்த்தீங்களா லென்த்து மட்டும் பார்க்கலாம், எவ்வளோ வந்து ட்ரெண்டிங் நவுல இருக்குன்னு பார்க்கலாம். நான் என்ன பண்ணேன்னா டாட் லென்த் ஸோ நம்மளுக்கு ஒன்று தான் வரும். ஸோ நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ வரல. ஸோ எஸ் இது ஆப்ஜெக்டாக இருக்குது. ஸோ நான் இது என்ன பண்ணுறேன்னா நம்மளுக்கு டேரெக்டாக நம்ம வந்து தரலாம். இங்கே பார்த்தீங்களா ஜஸ்ட்டு வந்து ட்ரெண்டிங் நவும் மட்டும் இருக்கிற மட்டும் வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரூ அண்ட் 2 இஸ் ட்ரூ அண்ட் 8 இஸ் அவைலபிள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து இங்கே பைண்ட் பண்ணலாம். பேனர் டேட்டா இப்போ ட்ரெண்டிங் நவுன் ஆல்ரெடின்னு இருக்குது. இங்கே எஸ்ஆர்சியில் நம்ம என்ன பண்ணுறோன்னா பேனரோட இமேஜ் தரோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல பேனர் இமேஜ் இந்த இடத்துல நீங்கள் பேனர் டாட் இதுக்குள்ளே நீங்கள் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா தெரியும் தம்ப்நெயில் பேனர் இமேஜ் இங்கே இருக்குது பாருங்கள் பேனர் இமேஜ். இதை அப்படியே காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ஓகே நம்ம பேனர் இமேஜ் இங்கே தந்துட்டோம். இங்கே நீங்கள் ஒரு டெர்னரி ஆப்ரேட்டர் கண்டிஷன் மாதிரி தந்துங்க. அடுத்தது இந்த இடத்துல டைட்டில் என்ன டைட்டில் அதோட டைட்டில் தந்துங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பேனர் டேட்டா டாட் டைட்டில்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்களா தெரியும். ஸோ டைட்டில்னு இருக்குது. இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இங்கே பாருங்கள். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இல்லாட்டி உங்களுக்கு நடுவில் நீங்கள் புதுசாக நீங்கள் பார்க்கணுங்கன்னா ஸோ ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கலன்னா அது கூட நீங்கள் பார்த்துட்டு வந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு புரியும், இல்லாட்டி கண்டிப்பாக புரியாது. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா ரிலீஸ் டேட்டை நம்ம வந்து இங்கே இடத்துல பைண்ட் பண்ணலாம். நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா ரிலீஸ் டேட்டை பைண்ட் பண்ணுறேன். ஸோ ரிலீஸ் டேட் எப்போன்னு பார்த்துக்கலாம். ஒரு 1 minute ஃப்ரெண்ட்ஸ். ரிலீஸ் டேட் இங்கே இருக்கா ரிலீஸ் டேட். ஸோ நான் இந்த ரிலீஸ் டேட்டை எடுத்துக்கிறேன். நான் இந்த இடத்துல பைண்ட் பண்ணிக்கிறேன். அப்புறமா இந்த இடத்துல இங்கே வந்து இப்போதைக்கு இது இருக்கட்டும். நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், இது எப்படி யூனிக்காக எடுக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். 1 minute. இந்த இடத்துல நீங்கள் அடுத்தது என்ன பண்ணலான்னா ஹவர்ஸ் டியூரேஷன் எப்போன்னு பார்க்கலாம். டியூரேஷன் இங்கே இருக்குது. ஸோ காப்பி அண்ட் பேஸ்ட் டாட் பேனர்
பேனர் டேட்டா. ஸோ ஓகே, பேனர் டேட்டா தந்தாச்சு. அடுத்தது டிஸ்கிரிப்ஷன். ஸோ டிஸ்கிரிப்ஷனு நம்ம என்ன பண்ணலாம்னா தந்துடலாம். ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷன் தந்துங்க, டிஸ்கிரிப்ஷன் தந்துங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணி நம்மளுடைய அப்ளிகேஷனில் போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா டைனமிக்காக எனக்கு சேஞ்ச் ஆச்சு. இங்கே பாருங்கள், ஒன் செகண்ட் நான் ரீலோட் பண்ணுறேன், வெயிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக நம்மளுக்கு என்ன பண்ணிச்சேன், பேனர் வந்து டைனமிக்காக இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டைனமிக்காக நம்மளுக்கு வந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக இது ஏபிஐ மூலமாக ஜஸ்ட் ட்ரெண்டிங் நோ மட்டும்தான் வந்து. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இதில் பார்த்தீங்கன்னா டைனமிக்காக இங்கே பார்த்தீங்களா டெசர்ஷன், இங்கே பார்த்தீங்களா மூவி நேம், எப்போ ரிலீஸ் டேட், எப்போ டியூரேஷன், அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து நான் ஒரு தமிழ் மூவி கூட காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைனமிக் டேட்டா வந்துச்சு. அப்புறமா இந்த இடத்துல உங்களுக்கு ஜேர்னல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படின்னு பண்ணுறோம் பாருங்கள். இந்த இடத்துல அரேவாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த அரேவை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா நான் அப்படி இதை காப்பி பண்ணுறேன். ஸோ பேஸ்ட். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளுடைய இதுக்கு போயிடலாம். இந்த இடத்துல ஜேர்னல்ஸ்னு இருக்குது. ஸோ இதை காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிவிட்டு டாட் மேப் கரண்ட் எலிமெண்ட் கமா இண்டெக்ஸ். ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரிட்டன் ஸோ டேரெக்டாக நீங்கள் தந்துங்க கரண்ட் எலிமெண்ட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சேவ் அண்ட் கோ பேக். இங்கே பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆக்ஷன் காமெடி. ஸோ ஸ்பேஸ் மட்டும் நம்ம தரணும். ஸோ நான் ஸ்பேஸ் தரல. நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல லிட்டில் பிட் ஸ்பேஸ் தரேன். ஸோ ரிட்டன் ஓகே, ரிட்டன். நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா ஸ்பேன் டேக் தரேன். ஸோ ஸ்பேன் இந்த இடத்துல கிளாஸ் ME1 ஜஸ்ட் இவ்வளோ தந்துக்கலாம். ME1 தந்துடலாம், ஏன்னா போதும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இதை கரண்ட் எலிமெண்ட் இருக்கிறத காப்பி அண்ட் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிடுங்க. தட்ஸ் இட். சேவ் அகைன் கர்லி பிரேஸ் சேவ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா ஆக்ஷன் காமெடி த்ரில்லர். அடுத்தது இந்த டைனமிக்காக நம்மளுக்கு வந்துச்சு. ஸோ இதுங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேனர் வந்து டைனமிக்காக பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது பார்த்தீங்கன்னா டைனமிக் டேட்டா. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏபிஐ கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்களா காஸ்மிக் ஜெர்னி, டெசர்ட் ஷேடோ அண்ட் பீஸ்ட். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டைனமிக். ஸோ ட்ரெண்டிங் நோ இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இப்போதைக்கு நான் இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஸ்லைடர்ஸ் இருக்குது. நான் இப்போ இந்த டெசர்ட் ஷேடோ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஃபால்ஸ் பண்ணுறேன். பேக்கெண்டில் போகிறேன். 1 நிமிஷம் 1 மினிட். ஓகே, இங்கே இருக்கா. இப்போ நான் ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபால்ஸ்ன்னு தந்துடுறேன். ஸோ சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு அகைன் நான் இப்போ போகிறேன். இங்கே 3 காட்டுது. ஸோ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ரீஃப்ரெஷ் பண்ண உடனே நம்மளுக்கு என்ன ஆகுது பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் அகைன் தரேன். இப்போ 2 தான் நம்மளுக்கு ட்ரெண்டிங் லெவலில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம என்ன பண்ணுறோம், பேனர் ஸ்லைடரில் டைனமிக்காக நம்ம டேட்டா வந்து பைண்ட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே மேலே வந்து மூவிஸ், இந்த ஜேர்னல்ஸ் இருக்குல்ல, இதை பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணலாம். ஸோ நம்ம அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஆஸ் அ பிகினராக யாராச்சும் ரியாக்ட் கற்றுக்கணுன்னா, ஸோ ஏபி இன்டெகிரேஷன் அந்த மாதிரி லாஜிக்ஸ் ஏதாச்சும் அவங்க கற்றுக்கணும். ஸோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.